ஹே ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷேர். அண்டு எல்லோரும் புதுசாக அந்த வீடியோ பார்த்தீங்களே இல்லையா? அப்படி பார்க்கலான்னா தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு டான்ஸ்லாம் ஆடி இது கெட்டப்லாம் நிறைய வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக அதை நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது மிரட்டி இது சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. எல்லோரையும் ஷேர் பண்ணுங்க. அண்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னா. அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா செம்ம காண்டில் ஆகிடுவேன். தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதனால் அண்டு இப்போது வந்தவங்களுக்கு பார்த்துட்டு வந்தவங்களுக்கு என்னென்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபோ என்னென்னா, நான் இப்போ வந்து ஒரு வெப் சீரிஸ் எடுக்க போகிறேன். என்னடா அது வெப் சீரிஸா? இருக்கிற தொல்லையை தாங்களே இல்லை நீ வரையா அப்படின்னு கேட்காதீங்க. வெப் சீரிஸ்னால் நான் படத்தை சொல்ல, நான் இது என்னென்னா ஆக்சுவலி டீச்சிங்கில் ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு வர போகிறேன். என்னென்னா 1 ஆங்கிள் சீரீஸ். என்னடா அது நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இது கம்ப்ளீட்லி சினிமாட்டோகிராஃபி பேஸ்டாக இருக்கும் இது ஃபுல்லாக. ஏன்னா நம்ம சினிமாட்டோகிராஃபி பார்த்துருப்போம்ல நிறைய, அந்த ஆங்கிள்லாம் க்ளோஸ்அப்பு, மீடியம்மு, இந்த கீழேருந்து காட்டுறது, மேலேருந்து காட்டுறது, அதெல்லாம் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம இப்போது போட போகிறோம் புதுசாக ஜேசிஆர் ஃபோட்டோகிராஃபியில். அண்டு இப்போ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபியில் 4 டைப் இருக்கும். க்ளோஸ்அப்பு, மீடியம் வைடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ஷாட்டு, கான்வர்சேஷன் ஷாட்டுன்னு இருக்கும். இந்த 4 தான் நம்ம வந்து தனித்தனியாக எடுக்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம நார்மலாக ஒரு சீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த நான் இப்போ சொன்ன இந்த 4 சீன் தான் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்னென்னா இந்த 4 சீனையும் தனித்தனி வீடியோவாக எடுக்க போகிறோம். ஐ மீன் அதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதை நம்ம தனி பார்ட்டாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த வீடியோவுக்கு பின்னாடி வந்து அப்படியே ஜஸ்ட்டு சொல்லுவேன், ஒவ்வொரு ஷாட்டும் நான் எப்படி என்ன பண்ணேன், லைட்டிங் என்ன பண்ணேன், ஐஎஸ்ஓ என்ன வச்சேன், அதெல்லாம் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு நான் ஒன்று அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலிஸ்ட்லாம் இல்லை சினிமாட்டோகிராஃபியில். ஜஸ்ட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல நம்ம ஷார்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லி கொடுத்தா. அதனால தான் நான் அந்த ஷார்ட் வேரியேஷன்ஸ்லாம் தனித்தனியாக எடுத்து அதெல்லாம் அப்படியே சும்மா ஒரு வீடியோ, அதை மட்டுமே வச்சு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து இது போட போகிறேன். ஸோ அது உங்களுக்கு டக்குன்னு புரியும் எதுக்காக இந்த ஷார்ட் யூஸ் பண்ணுறோன்ட்டு. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, அதனால தான். அண்டு அவ்வளோதான், இதான் சொல்ல வந்தேன். இனிமேல் வார வாரம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி பேஸ்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தயவு செஞ்சு சேனலில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறோன்ட்டு. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அண்டு நானும் இப்போ வெளியே பெறுகிறேன், பிகாஸ் கிரிக்கெட் விளையாட போகிறேன். அதனால் அன்டில் தென் பை பை. அப்புறம் என்னென்னா, நான் தான் ராகுல். ஏன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என் தலையில் இருக்க பாரமே குறைஞ்சிருக்கு. ஒரே நாளில் சரிச்சிட்டாங்க மொத்தத்தையும். கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ஒரு 3-4 மாதம் வச்சு, கடைசியில் ஒரே நாள் எடுத்து போட்டாங்க. சரி விடு, போனால் போகுது. இதுவும் ஆனால் அழகாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தால் அதுக்கும் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இல்லைனா உங்களுக்கு பேட் லக் தான் இந்த வருஷம். ஸோ லைக் ஷேர் பண்ணுங்கள். பை.